வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கள ஆய்வு. புல்லங்குடியில் நடைபெறும் அரசு விழாவில் 50,752 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். ₹134 கோடியே 45 லட்சம் மதிப்பீட்டிலான 150 புதிய திட்ட பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 176 கோடியே 59 லட்சம் செலவில் 109 முடிவுற்ற பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். ராமநாதபுரம் சென்றடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பார்த்திபனூரில் உற்சாக வரவேற்பு. பரமக்குடி எம்எல்ஏ முருகேசன் தலைமையில் வரவேற்பு அளித்த திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள். சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் கிராமத்தில் திரு இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைத்தல் பணி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. அரசு உரிய பாதுகாப்பு வழங்கியிருந்தால் 41 உயிர்கள் காக்கப்பட்டிருக்கும். தற்பொழுது தமிழ்நாடே தலைகுனிந்து நிற்கிறது. அரசுதான் உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாட்டிலே தலைகுனிந்து நிற்கின்ற காட்சி இப்பொழுது தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம். இன்னைக்கு நாடே அதிர்ந்து போய்விட்டது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய நாடே அதிர்ந்து போய்விட்டது. இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகள் தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றுகின்றன. எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் இல்லாத அளவிற்கு 41 உயிர்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்க. அரசு செயலாளரை கொண்டு அரசியல் செய்ய வேண்டாம் என்று திமுக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. தவறான செயல்களில் ஈடுபடும் அதிகாரிகளை விட மாட்டேன் என்றும் திட்டவட்டம். சம்பவத்தை எப்படி ஒரு செயலாளர் சொல்ல முடியும்? இது அவமதிப்பு. ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது. துறை செயலாளரை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம். இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் தோண்டி எடுத்து இந்த தவறான செயலை ஈடுபடுகின்ற அதிகாரிகளை விடமாட்டேன். துணை முதலமைச்சர் உதயநிதி கரூருக்கு வந்து பார்த்துவிட்டு உடனே மீண்டும் சுற்றுலாவுக்கு சென்றதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதறுவது ஏன் என்றும் கேள்வி. சொன்னார். ரைட். இங்க இருக்கின்ற துணை முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கார், உல்லாசமா வெளிநாடு போயிட்டார். ஏங்க இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, நாட்டு மக்கள் பதறி துடித்துக் கொண்டிருக்கிறாங்க. உடனே தனி விமானத்தை பிடிச்சி வர்றாரு திருச்சி. உடனே கரூருக்கு வர்றாரு, பார்த்தாரு, விமானத்தில் ஏறி போயிட்டார். இவர்களுக்கு உல்லாச சுற்றுப்பயணம் தான் முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம் இல்லை. ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது எங்கே இருக்க வேண்டும்? தமிழ்நாட்டில். விஜயை கூட்டணிக்குள் இழுக்க வேண்டும் என்பதல்ல, வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதே அதிமுக பாஜகவின் நோக்கம். RSS பிடியில் சிக்கியிருக்கும் விஜய் சுய சிந்தனை இல்லாமல் பேசுவதாகவும் திருமாவளவன் விமர்சனம். உண்மையை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் சுதந்திரமாக அரசியலுக்கு வரவில்லை, சுதந்திரமாக சிந்திக்கவில்லை, சுதந்திரமாக செயல்படவில்லை. முழுக்க முழுக்க பாஜகவினுடைய தூண்டுதலின் பேரில் தான் அவர் களமிறக்கி விடப்பட்டிருக்கிறார் என்பதை திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் ஜால்ரா போடுகின்றன. திருமாவளவன் மனசாட்சியோடு பேச வேண்டும்.
விசிகாவின் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அனுமதி கொடுக்க எப்படியெல்லாம் அலைக்கழித்தார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திமுக உணர்ந்த பாடில்லை. இன்றைக்கு அவர் கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் பேசுகின்றன. ஜால்ரா அடிக்குது. விடுதலை சிறுத்தை திருமாவளவன் பேசுகிறார். உண்மையாவே மனசாட்சியோட பேசுறீங்களா? சிந்திச்சு பாருங்க. மனசாட்சியோட நீங்க பேசுறீங்க. 41 உயிர் இழந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் ஏதோ குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டு விடுங்க. பாஜகவை தனது எதிரி என்று விமர்சித்து வரும் விஜய் எப்படி பாஜகவின் பிடியில் இருப்பார்? திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. அதாவது நல்லா தெரியும் உங்களுக்கு, இந்த கேள்வியை தெரிஞ்சிருந்தே நீங்கள் கேட்குறீங்க. ஏற்கனவே பாஜக எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, எங்களை விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல எப்படி நாங்கள் எங்களுடைய கூட்டத்துக்கு வருவோரை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதில் சிந்தித்து செயல்பட்டிருக்க வேண்டும் என்று விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி அட்வைஸ். ஏற்கனவே நடைபெற்ற 4 கூட்டங்களில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத போது கரூர் கூட்டத்தில் பாதுகாப்பு அளித்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். 4 கூட்டம் நடத்திருக்கிறீங்க. 4 கூட்டத்திலையும் பாதுகாப்பு, காவல்துறை பாதுகாப்பு இல்லை. அப்படி பாதுகாப்பு இல்லாம ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்ற பொழுது அந்த மக்களை காப்பது நமது கடமையா இருக்க வேணும். அதுதான் உண்மையான கட்சி தலைவருக்கு அழகு. விஜய் வீடியோவை பார்க்கும் போது அவரது இதயத்தில் வலியோ காயமோ இல்லை. கரூர் சம்பவத்திற்கு தானும் ஒரு காரணம் என்பதை விஜய் உணராமல் சினிமா வசனம் போல் பேசியிருப்பதாக சீமான் சாடல். அவர் தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை. இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டிருக்கும். அது இல்லை. அதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்கு. பேசும்போது அந்த வலியை அவர் கடத்தியிருக்கணும், ரொம்ப உருக்கமாக கடத்தியிருக்கணும். அது செய்யலை. பாஜகவுக்கு விஜய் ஆதரவாக நிற்பது வெளிப்படையாக தெரிவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. திமுக தவேக இடையே ரகசிய தொடர்பு இருப்பது உண்மையாக இருக்கலாம் என்றும் பேட்டி. பாரதிய ஜனதா அவருக்கு ஆதரவா நிக்குதுங்கிறது வெளிப்படையா தெரியுது. FIR போடுறது பிஜேபி போடும். அது அது எங்க அண்ணன் கூடவே இருக்காரு. அவர் சொன்னா உண்மையா கூட இருக்கும். ஏன்னா நான் அங்க தொடர்பு இல்லை. இப்ப எங்க அண்ணன் அந்த அணியில இருக்காரு இல்லையா, அது இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன்? தமிழக காவல்துறை மெத்தனமாக நடந்து கொள்வது அதிர்ச்சி அளிப்பதாகவும் திருமாவளவன் விமர்சனம். மீது வழக்கு தொடுத்திருக்கிற தமிழ்நாடு காவல்துறை விஜய் அவர்கள் மீது வழக்கு தொடுக்காதது ஏன்? 2 பேரும் ஒரே கட்சி, ஒரே களத்தில் இருக்கிறார்கள், ஒரே செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிற போது ருஷி ஆனந்துக்கு ஒரு நீதி, விஜய்க்கு ஒரு நீதியா என்ற கேள்வி எழுகிறது. அப்படி என்றால் விஜய் நம் தேசப்பிதாவை கொன்றொழித்த மதவாத RSS இயக்கத்தின் 100 ஆண்டுக்கு அஞ்சல் தலையும் நினைவு நாணயமும் வெளியிடுவதா என்று முதலமைச்சர் கண்டனம். நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவரே அஞ்சல் தலை வெளியிடும் அவல் நிலையில் இருந்து இந்தியாவை மீட்க உறுதிமொழி ஏற்போம் என்றும் பதிவு. கருணாநிதி 100 ஆண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்ட ராஜ்நாத் சிங் ஒரு RSS காரர்தான். RSS குறித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனத்திற்கு வானதி சீனிவாசன் MLA பதில்.
விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்வதை கண்காணிக்க சிறப்பு கண்காணிப்பு அலுவலர்களை நியமிக்க டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை விரைவாக பாதுகாப்பாக கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் உத்தரவு. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை விடுவித்தது மத்திய அரசு. 2025-2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை பணிகள் தொடங்கியதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் வரும் 6ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. பள்ளிகளில் ஏற்கனவே சேர்ந்திருந்தால் தகுதியான மாணவர்கள் RTE ஒதுக்கீட்டின் கீழ் மாற்றப்படும் என்றும் தகவல். தவேக தலைவர் விஜயின் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு. அரசியல் கட்சிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் வரை தடை கோரிய மனு மீது இன்று விசாரணை. அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ போன்ற நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறை வகுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழாவின் இறுதி நாளில் கோலாகலமாக நடைபெற்ற சூரசம்ஹாரம். நள்ளிரவில் கடற்கரையில் சிம்ம வாகனத்தில் வீரபல் விரிசடையுடன் எழுந்தருளி மகிஷாசுரனை வதம் செய்த முத்தாரம்மன். குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவை முன்னிட்டு முத்தாரம்மன் கோவிலில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். காளி, அம்மன், சிவன் உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் தரித்தும் அக்னி சட்டி ஏந்தியும் நேர்த்திக்கடன். தசரா திருவிழாவையொட்டி குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் கடற்கரையில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். அலைகள் கொஞ்சம் கடற்கரையில் குழுமியிருந்த பக்தர்கள் கூட்டத்தின் கழுகு பார்வை காட்சி. உலக புகழ்பெற்ற மைசூரு தசரா திருவிழா கண்கவர் ஊர்வலத்துடன் நிறைவு. லட்சக்கணக்கான பொதுமக்கள் இருபுறமும் திரண்டு பாரம்பரிய விழாவின் பிரம்மாண்டங்களை கண்டு ரசித்தனர். எழுநூற்று 50 கிலோ எடையுள்ள தங்கத்தாலான அம்பாரியில் சாமுண்டேஸ்வரி தேவியின் சிலையை சுமந்து கொண்டு வந்த யானைகளின் அணிவகுப்பு. லட்சக்கணக்கான பக்தர்கள் சாலையின் இருபுறமும் நின்று கண்டு ரசிப்பு.
டெல்லியில் ஸ்ரீ தர்மிக் லீலா கமிட்டி நடத்திய விஜயதசமி விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்பு. அம்புகளை எய்து பிரம்மாண்ட ராவணன் சிலையை எரித்தார். வட மாநிலங்களில் வெகு விமரிசையாக நடைபெற்ற தசரா திருவிழா. ராவணன் பொம்மையை எரிக்கும் நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஆரவாரம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சேலம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் அறிவிப்பு. திருவண்ணாமலை அருகே இளம்பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான காவலர்கள் 2 நிரந்தர பணி நீக்கம். காவலர்கள் 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் டிஸ்மிஸ் செய்து டிஜிபி அதிரடி உத்தரவு. தொடர் விடுமுறையையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அலைமோதிய மக்கள் கூட்டம். கடலில் குடும்பத்தினருடன் ஏராளமானோர் உற்சாக குளியல். சென்னை ECR சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். ஆமை வேகத்தில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. திருவள்ளூர் மாவட்டம் வெங்கலில் உள்ள சாம்பிராணி ஊதுபத்தி தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்திருப்பதாக தகவல். இரண்டு நாட்கள் பயணமாக வரும் 9ஆம் தேதி இந்தியா வருகிறார் ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆமீர் கான் முத்தாகி. இந்தியா, ஆப்கானிஸ்தான் இடையே பல்வேறு முக்கிய உடன்பாடுகள் எட்டப்படலாம் என எதிர்பார்ப்பு. மத்திய பிரதேசத்தில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு துர்கை சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்ற டிராக்டர் ஏரிக்குள் விழுந்து விபத்து. டிராக்டரில் பயணித்த பக்தர்களில் 11 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து கோரி நடைபெற்ற போராட்டம் வன்முறை வெடித்த விவகாரம். லே மாவட்டத்தில் நடைபெற்ற வன்முறையில் 4 பேர் பலியான நிலையில் மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிட்ட லடாக் நிர்வாகம். ரஷ்ய எண்ணெயை வாங்கும் நாடுகளுக்கு எதிராக கூட்டு நடவடிக்கை எடுக்க G7 நாடுகள் உடன்பாடு. யுக்ரைன் போரை நிறுத்துவதற்கு ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்க கூட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட G7 நாடுகளின் நிதி அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு. வரும் 26ஆம் தேதி டெல்லி மற்றும் கொல்கத்தாவில் இருந்து சீனாவின் குவாங்சூ நகருக்கு விமான சேவை தொடக்கம். இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூரில் பாதுகாப்பு படையினரின் ஆயுதங்களை ஒப்படைத்து 103 நக்சலைட்டுகள் சரண். 49 நக்சலைட்டுகளின் தலைக்கு 1 கோடிக்கு மேல் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சரணடைந்தன. அமெரிக்க தலைநகர் நியூயார்க்கில் நின்று கொண்டிருந்த விமானம் மீது மற்றொரு விமானம் மோதி விபத்து. பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டதால் லகார்டியா விமான நிலையத்தில் பரபரப்பு.
2030 உலகக்கோப்பை கால்பந்து தொடரை நடத்த மொராக்கோ அரசு $35 பில்லியன் செலவிடுவதற்கு எதிர்ப்பு. ஜென்சி தலைமுறையினர் நடத்திய போராட்டத்தில் 2 உயிரிழப்பு, பாதுகாப்பு படையினர் 260 பேர் காயம். இந்தியா மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையேயான டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் நிறைவு. முதல் நாள் ஆட்ட முடிவில் மேற்கிந்திய தீவுகள் அணி 162 ரன்கள் எடுத்த நிலையில் இந்தியா 121 ரன்கள் சேர்ப்பு. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வங்கதேசம் அணி அபார வெற்றி. 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி அசத்தல். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்க தகுதி பெற்றது ஜிம்பாப்வே அணி. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற T20 தொடருக்கு தகுதி பெறாத நிலையில் கென்யாவை வீழ்த்தி இடத்தை உறுதி செய்தது. தனது ரேஸ் கார் மற்றும் ரேஸ் உடைகள் மூலமாக இந்திய சினிமாவை பிரபலப்படுத்தும் நடிகர் அஜித் குமார். இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி என்ற லோகோவை கார் மற்றும் உடையில் பொறித்திருக்கும் வீடியோ வெளியீடு. நந்தமூரி பாலகிருஷ்ணா நடிப்பில் உருவாகி வரும் அகண்டா 2 திரைப்படம் டிசம்பர் 5ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழு அறிவிப்பு.